கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சம்பூர்ணமாய் சாப்பிடுதலை குறித்து நம்ம தியானிக்கும் போது நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிற சம்பூர்ணம் எப்படிப்பட்டது, அதனுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, அதனுடைய உயரம் என்ன, ஆழம் என்ன என்பதை நம்ம தியானித்தோம். இத்தனை மகத்துவமுள்ள சம்பூர்ணத்தை தேவன் யாருக்கு வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும், அது அடுத்த நாளாக திருப்தி அடைதலை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு மனிதன் எப்படி திருப்தி அடைவான், எதனாலே திருப்தி அடைவான், ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்தால் அவன் திருப்தி அடைவான் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நீதிமொழிகள் பார்த்திங்கன்னா, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்கிறபடி, அவனவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான். நம்முடைய வாய் நன்மைகளை பேசும்போது, நம்முடைய வாய் தேவனுடைய வசனங்களை பேசும்போது, நம்முடைய வாய் வாக்குத்தத்தங்களை பேசும்போது அதனுடைய நன்மையினாலே நாம் திருப்தி அடைவோம் என்று சொல்லி, மற்ற எதனாலும் உலகத்தில் திருப்தி ஒருவனுக்கும் இல்லை என்றும் நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே பார்த்திங்கன்னா 3வது வாக்குத்தத்தமாகிய உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம கர்த்தரை அறிந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்ம நடத்தி வந்த அந்த தேவனை நினைத்து பார்த்தால் நம்மளால் நன்றி சொல்ல முடியாது பாருங்க. அத்தனை விதமாய் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை தேவன் அவ்வளோ அழகாய் அவர் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நிச்சயமாய் அறிந்து கொண்டு தான் இருப்போம். தேவன் நடத்துகிற அந்த அதிசயமான விதத்தை நினைத்து பார்த்தால் நம்மளால் ஜீரணிக்க முடியாது. ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் செய்கிற அந்த அதிசயமான காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பாருங்க. சங்கீதக்காரர் தான் சொல்கிறார், 105:2 என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள், அதை தியானியுங்கள் என்று சொல்கிறார். தேவன் நமக்கு செய்த அதிசயங்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள். நேற்று நம்ம எப்படி இருந்தோம், இந்த காரியத்தில் நம்ம என்ன செஞ்சோம், நம்முடைய முடிவு எப்படியானது, தேவன் அதை எப்படியாய் மாற்றினார் என்று சொல்லி நம்ம நினைத்து பார்த்தோம்னா அவருக்கு நன்றி சொல்ல முடியாது. அவர் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். எப்படிப்பட்ட அதிசயத்தை தேவன் செய்கிறார் என்று சொல்லி யோபு நமக்கு சொல்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி. ஒரு நாளிலே ஆபிரகாமிடத்தில், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னபோது தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தை அண்ணார்ந்து பார், இவ்வளவாய் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். எவ்வளவா என்று சொன்னால் நீ இதை எண்ணு, உன்னால் எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு என்று சொல்கிறார். ஒருவேளை ஆபிரகாம் எண்ணி இருந்தாரானால் 1,00,000, 10,00,000, மில்லியன் அவரால் முடிந்த அளவு தான் அவர் எண்ணியிருப்பார். ஆனால் நட்சத்திரங்களை யாராலும் எண்ண முடியாது பாருங்க. அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஒரு அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற, அவர் செய்கிற அதிசயத்தின் ஒரு காரியம். அதுதான் எண்ணி முடியாத, யாராலும் நட்சத்திரங்களை எண்ண முடியாது. அது மாத்திரமல்ல, யாராலும் கடற்கரை மணலை அளக்க முடியாது, யாராலும் சமுத்திரத்தை அழக்க முடியாது. மனுஷர்களால் முடியாத, எண்ணி முடியாத, கிரகிக்க முடியாத, அளக்க முடியாத அப்படிப்பட்ட அதிசயங்களை, எண்ணிலடங்காத அதிசயங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன், எவ்வளவாய் உன் சந்ததியை அவர் பெருக பண்ணுகிறேன், எவ்வளவாய் எண்ணமே இல்லை பாருங்கள், எண்ணவே முடியாது. இன்னும் உலகத்தில் மக்களை எண்ண முடியாது. எத்தனை என்று சொல்லி உண்மையான எண்ணிக்கை உலகத்தின் மக்களை யாராலும் கொடுக்க முடியாது. காரணம் என்ன? நான் இவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், இவ்வளவாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் கேட்கிறார். எவ்வளவாய் தெரியாது, மில்லியனா, கோடியா, எத்தனை கோடியா தெரியாது பாருங்க. அந்த அளவுக்கு தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எதை அளக்க முடியும், எதை எண்ண முடியும், எதனால் அளவிட முடியும்?
இந்த பூமியை அளவிட முடியுமா? சமுத்திரத்தை அளவிட முடியுமா? கடற்கரை மணலை அளவிட முடியுமா? அப்படிப்பட்ட மலைகள் குன்றுகளை அளவிட முடியுமா? அவர் நியமித்த காரியங்களை எதையாவது அளவிட முடியுமா? இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த பூமியிலே நிரப்பி வைத்திருக்கிற தேவன் நம்மை இப்படிப்பட்ட அதிசயங்களை நாம் காணும்படி நம் கண்களை திறந்த தேவன் மற்ற காரியங்களை நமக்கு செய்யாதிருப்பது எப்படி? அவர் சொல்கிறபடி நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் எண்ண முடியாத அதிசயங்களை இந்த உலகத்திலே உனக்காக வைத்திருக்கிறேனே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி தேவன் நம்மளை பார்த்து கேட்க. அதுதான் அவர் அழகா எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். என்று சொன்னால் எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த பூமியிலே தேவன் நமக்காக செய்து வைத்திருக்கு. எல்லாம் நமக்காகத்தான். இந்த பூமியை ஏன் இவ்வளோ அழகாக படைக்கணும்? இந்த பூமியில் ஏன் இவ்வளோ காரியங்களை தேவன் செய்யணும்? இவ்வளோ ஆதாம்கிட்ட சொல்கிறாரே எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று சொல்கிறாரே, ஏன் இப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்யணும்? அவருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, யாரெல்லாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறாங்களோ அவங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக எண்ணற்ற அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எபிரேயர் 32:17 வாசிக்கிறோம், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். எதற்காக நாம் கவலைப்படுகிறோம்? தேவனுடைய கரத்திலே நம்முடைய காரியங்களை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் எதற்காக அழுகிறோம்? அவர் சொல்கிறார், அவராலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, மரித்து போன லாசருவை உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். பார்த்தீங்கன்னா, செங்கடலை இஸ்ரவேலருக்காக திறந்த தேவன், அதே செங்கடலை எகிப்தியருக்காக மூடின தேவன். பாருங்க, மழையை உருவாக்குகிற தேவன் அவர், மழையை அடைக்கிற தேவன் அவர். எதால் அவரால் செய்ய முடியாது? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்ன? இந்த பூமியிலே மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். மண்ணான மண்ணை கொண்டு ஒரு மனிதனை உருவாக்குகிற தேவன் அவர். அவராலே உருவாக்க முடியும், அவராலே அழிக்க முடியும், அவராலே கட்ட முடியும், அவராலே உயர்த்த முடியும், அவராலே தாழ்த்த முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்மளை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, யாத்திரையாகமம் 34:10 சொல்கிறது, பூமியிலே எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி மோசேயிடத்தில் தேவன் வாக்கு கொடுக்கிறார். பூமியிலே எந்த மனுஷனிடத்தில் செய்யக்கூடாத அதிசயத்தை. அப்போ நான் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே அது என்ன அப்படி நீங்கள் பூமியில் என்ன அதிசயத்தை அப்படி நீங்கள் ஒருத்தரால் செய்ய முடியாத அதிசயத்தை என்ன செஞ்சிட்டீங்க ஏசப்பா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அவன் மந்திரவாதி மோசை கோலை போடும்போது மந்திரவாதியும் கோலை போடுறான், அங்கே தண்ணி ரத்தமாகும் போது மந்திரவாதி ரத்தமாக்குறான். அப்போ அவங்களாலே அதெல்லாம் செய்ய முடியுதே, நீங்கள் இந்த வார்த்தை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது, 430 வருஷம் வனாந்திரத்திலே எத்தனை ஜனங்களை நடத்தின தேவன் அவர். வனாந்திர தண்ணி உண்டா, சாப்பாடு உண்டா, செருப்பு உண்டா, ட்ரெஸ் உண்டா, அமர்ந்து கொள்வதற்கு வீடு உண்டா, படுப்பதற்கு இடம் உண்டா? வனாந்திரம், வெயிலும் காற்றும் உள்ள இடம். பாருங்க, மனுஷன் வாழ முடியாத ஒரு வனாந்திர வெளியிலே ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 430 வருஷம் அவர்களை நடத்தி வந்த அதிசயம். அவர் எப்படிப்பட்ட அதிசயம் உள்ள தேவன்! இப்படி 430 வருஷம் நடத்தி வந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில 70 மீறி போனால் 80 இத்தனை வருடம் நம்மளை நடத்த முடியாதா? தேவன் அதிசயங்களை செய்கிறவர், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறது. பாருங்க, கடலிலே தத்தளிக்கிற மனிதர்களை காப்பாற்றுகிற தேவன். இந்த கொரோனா நாட்களிலே தன்னை பிள்ளைகள் இந்த கொரோனாவில் தப்பிவித்து இன்னும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவன் சொல்கிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். 136 சங்கீதம் 4 வசனம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர்.
பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் பாருங்கள். கடலை பிரிப்பது, கடலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அற்புதங்கள். ஆடையை தொட்டால் சுகம், அப்படிப்பட்ட சூரியனை நிற்க சந்திரனை நிற்க இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை, ஜனங்களை சத்துருக்களை ஜனங்களை கொண்டு அழித்து வெற்றி பெறுகிற அதிசயம், சொல்லி முடியாத அதிசயங்களை நம் தேவனாகிய கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். பாருங்க, அப்படியா இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் எதற்காக அழுகிறோம், எதற்காக வேதனைப்படுகிறோம்? நம்முடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க முடியல. அதனால்தான் நம்மளை திருப்தியாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதிசயங்களையும் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சம்பூர்ணமாய் நாம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்ன செய்யணும்? அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் யார்? எண்ண முடியாத, கிரகிக்க முடியாத, அளக்க முடியாத, நினைக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன். பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் நாட்களில் தேவன் நமக்கு இந்த வார்த்தையின் மூலம் சொல்கிறது என்று சொன்னால், அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்த தேவன். நமக்கு தகப்பனாய் அவர் வந்திருக்கிறபடினாலே, நம்மை அவர் தெரிந்து கொண்டபடினாலே நீங்கள் அவரை துதியுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எத்தனை பாக்கியங்கள், இத்தனை ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் இருக்கிறதே. அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நினைவு கூர்ந்து துதித்து உங்கள் வாயினாலே தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணி, எந்நேரம் அந்த வாயின் வசனங்கள், தேவனுடைய வார்த்தையின் வசனங்கள் நமக்கு புலம்பலாய் மாறட்டும். குடும்பத்தின் காரியங்களையும், குடும்பத்தின் கஷ்டங்களையும், மற்றவர்களை குறித்தான பாடுகளையும் நாம் புலம்பிக் கொண்டிராதபடி தேவனுடைய வார்த்தை நமக்கு புலம்பலாய் மாறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிற நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம தியானித்திருக்கிறோம். தியானித்தபடி நீங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. அவரை நம்புங்க. அவர் நல்லவர், அவர் நல்ல தேவன். அவரை போல ஒரு தேவனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாத. உலகம் கடைசி நாட்களுக்குள் நிற்கிறது. அவரோடு கூட நீங்கள் கெட்டி சேர்த்து கொள்ளுங்க. அவருடைய மார்போடு அணைந்து கொள்ளுங்க. அவர் நம்மளை முத்தமிட்டு நம்மளை அணைத்து கொள்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே எல்லாரையும் அவர் அரவணைக்கிற தேவன். அவருக்காக காத்திருப்போம், வருகை எதிர்பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.